வணக்கம். அனைவரையும் சொல்வனத்தின் புனைவு வனத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நமது கலந்துரையாடல் ஆசிரியர் கணேஷ் ராம் அவர்கள் குவிகம் குறும்புதினம் போட்டியில் பரிசு பெற்று ஜூன் 2026 இதழில் வெளிவந்துள்ள தரிசனம் என்ற குறுநாவல் மீதுதான். எழுத்தாளர் கணேஷ் ராம் அவர்களுக்கு எழுதுவது பிறவித் திறமையோ திட்டமிட்ட லட்சியமோ அல்ல. அது இவரது அடையாள தேடலின் ஒரு வடிவம். தீஜா, சுஜாதா, அசோகமித்திரன், வண்ணதாசன், ஞானக்கூத்தன், மௌலி போன்றோரின் தாக்கத்தில் தான் இவரது எழுத்து பயணம் தொடங்கியது. நாடகம், கவிதை, சிறுகதை, குறுநாவல் என பல வடிவங்களில் எழுதி பார்த்தாலும் இன்னும் ஒரு புத்தகம் கூட அச்சில் வராதது இவரது பயணத்தின் வினோதமான உண்மை. இதுவரை 23 சிறுகதைகள், 2 குறுநாவல்கள், சில நாடகங்கள் மற்றும் கவிதைகள் எழுதியிருக்கிறார். சொல்வனம், குவிகம் உள்ளிட்ட இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன. சிலவற்றுக்கு பரிசுகளும் கிடைத்துள்ளன. போட்டிக்காக திட்டமிட்டு எழுதுவது இவரது இயல்பல்ல. தம்மை வைத்து யாரோ எழுத வைக்கிறார்கள் என்பதே இவரது நம்பிக்கை. சுய எழலும் நகைச்சுவையும் கலந்த இந்த எழுத்து பயணத்தை இவர் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் கணேஷ்ராம். இந்த கதையின் சிறப்பு பக்தியை பற்றி பேசும்போது கூட அது வெறும் மத உணர்வில் நின்று விடாமல் மனிதர்களின் வாழ்வியலையும் சமூக வேறுபாடுகளையும் நுட்பமாக சித்தரிப்பதில்தான் உள்ளது. தரிசனம் என்பது கோயிலில் இறைவனை பார்ப்பதா அல்லது மனிதர்களிடையே தெய்வீகத்தை உணர்வதா என்ற கேள்வியை வாசகனின் வாசகனின் மனதில் விதைக்கும் சிந்தனை மிக்க படைப்பு. வாருங்கள் கணேஷ்ராம். வணக்கம் வணக்கம் மேடம், வாய்ப்புக்கு நன்றி. நம்ம கேள்விக்குள்ள போகலாம். தரிசனங்கிற கதையை எழுத தூண்டிய அனுபவம் அல்லது சிந்தனை என்ன? அதோட பின்னணியை எங்களுக்கு பகிர முடியுமா? ஓகே, சொல்றேன். மறுபடியும் வந்து சொல்றதும் குழுமத்துக்கு என்னுடைய நன்றி. இவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு குறுநாவல் இல்லை அப்படின்னு சொல்றேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரமாக இந்த எடுத்துக்கிறேன். தரிசனம் தரிசனம் எல்லாருக்குமே வந்து திருப்பதி அப்படிங்கிறது வந்து எல்லா இந்துக்களும் பொதுவாக இந்துக்களுக்கு வந்து திருப்பதி சென்று வருவது பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா இந்த சென்னை, பழைய நாப்தாக்கரை, காஞ்சிபுரம் இந்த மாதிரி திருப்பதிக்கு அருகாமையில் இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் வந்து ரெகுலரா போயிருப்பாங்க. கொஞ்சம் டவுன் சவுத்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த திருப்பதிங்கிறது அபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு ஈஸியா அங்க இருந்து திருப்பதிக்கு வந்து இந்த தஞ்சாவூர் நாட்டில இருந்து ஜில்லால இருந்து ஈஸியா வர முடியாது. ஆனா அந்த கனெக்டிவிட்டி இப்போ நாங்களாம் வரணும் அப்படின்னா எங்கேருந்தோ எங்கேயோ ஒரு ஜனதா எக்ஸ்பிரஸ் பிடிச்சு ஏதோ ஒரு இடத்துல ஏறி ஏதோ ஒரு இடத்துல இறங்கி அங்கேயிருந்து இன்னொரு எதையோ பிடிச்சு போயிடுச்சு. ஒருத்தர் 2 பேரா போக முடியாது. கொஞ்சம் பெரிய பெரிய ஃபேமிலியா இருக்கும், எல்லாரையும் கூட்டிட்டு போகணும். இப்ப எங்களெல்லாம் அழைச்சும் போகணும் அப்படின்னா அந்த கும்பகோணம் பத்தியான இடத்துல வந்து ட்ரெயின் வரதுக்கு ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே கொண்டு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நிறுத்தி இருப்பாங்க. ட்ரெயின் இந்த மணி அடித்த உடனே எல்லாரையும் இந்த பெட்ஷீட்டோடய சுருட்டி 1-2 மிஸ் ஆனா கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஸோ அந்த ட்ரெயின்ல ஏறி எப்படியாவது போய் சேர்ந்து அந்த திருப்பதியை பார்த்து வரதுக்குள்ள சாப்பிடுவோம். ஸோ அந்த திருப்பதி அப்படிங்கிறது எப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய பெரிய வேண்டுதல் இந்த குடும்பத்துல எல்லாரும் பிறந்ததுதானே முதல் 2வது குடியேற்றத்துக்காக திருப்பதி. அப்படி பார்த்தா எனக்கு between 66 and 82 அதனால திருப்பதிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட் தான் எனக்கு தோணிட்டு. அப்புறம் ஏதோ என்ன காரணமும் தெரியல, between 82 and 99 ஒரே ஒரு 99 ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் தான் வந்து திருப்பதி. அதுக்கப்புறம் மறுபடியும் 2010 தான். 2010 போற வரையும் நான் சொன்ன மாதிரி திருப்பதி அப்படிங்கிறது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. ஆனா நடத்தும் அது வந்து போயிட்டு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு திருப்பதி வெங்காதரத்தை ஒரு வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. எப்பவுமே அபூர்வமான விஷயங்களை தான் வந்து வச்சுட்டு திருப்பதி பிள்ளையார் வச்சுட்டு வச்சிருப்போம். ஆனா அந்த திருப்பதி பிள்ளையார் வச்சிருக்கோம் ஏன்னா டெய்லி பார்க்குறவங்க அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. ஸோ இந்த திருப்பதி வந்து 2010 ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக போகும்போது யாரோ ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி
அப்படி எல்லாம் அதாவது ஒரு மைல் தள்ளி நிக்கிறதுக்கு பதிலா அவர் வந்து பண்ணினதுனால ஒரு 1/2 மைல் தள்ளி பார்க்கும்போது ஏதோ ஒரு படியில நிறுத்தி படி சொன்னாரு அப்படின்னா இங்கேருந்து எட்டி பார்த்தோம். ஒரு எல்லாருக்கும் 5 செகண்ட் எடுத்ததுன்னா எங்களுக்கு ஒரு 10, 15 செகண்ட் எடுக்க மாட்டோம். இது கிடைச்சது. அவசர அவசரம் பார்த்தோம். எல்லாம் நமக்கே தெரியும் இல்லையா? நம்ம ஃபோட்டோல இருக்கிறது என்னென்னலாம் அங்க இருக்கு? சங்கு இருக்கா? சக்கரம் இருக்கா? அது இருக்கா? காசு நல்லா இருக்கா? கை எப்படி வச்சிருக்காரு? அப்படி வச்சிருக்காரு? இதெல்லாம் பார்க்கறதுக்குள்ள டைம் ஆயிடும் தெரியும். சோ இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வெளியில வரும்போது அவர் சொல்றாரு, "சார் நீங்க பார்த்தீங்க இல்லையா? இன்னைக்கு நல்லா இருந்தது." பிரமாதமா பண்ணீங்க. இல்ல அன்னைக்கு நேத்திர தரிசனம் பார்த்தீங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். நேத்திர தரிசனம் இன்னும் திறந்து வச்சிருக்காரு சார். அது உங்களுக்கு எல்லாமே தெரியாது. அது முன்னாடியே சொல்லி தொலைக்கூடாது. நாங்க அத பார்த்துட்டேன். மத்ததெல்லாம் பார்த்துட்டு அத கவனிக்காம விட்டோம். ஆனா இன்னி வரையும் ரெக்கார்ட் நாங்க வந்து நேத்திர தரிசனம் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த ஹேங் ஓவர் கொஞ்ச நாளைக்கு வந்து செட்டிங் அப் பிரான்ச் சொன்னேன். சோ அங்க வரவங்ககிட்ட பேசிட்டே இருந்தது. எப்பவுமே இதுக்கு கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, நெறைய விஷயங்கள் அதுலேருந்து வெளியில வரும் இல்லையா? அவங்களும் நெறைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் அந்த தரிசனம் பார்த்தேன், இத பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், கிட்டக்க உட்கார்ந்து பார்த்தேன், 2வது பார்த்தேன். இதெல்லாம் பேசும்போது, அடடா! நம்ம இன்னும் மிஸ் பண்ணிட்டேனே. லைஃப்ல இவ்வளவு காலம் போகாம இருந்தது. எப்பவுமே ஃபீலிங். பட் அதுக்கப்புறம் அது தகையல். அதுக்கப்புறம் ரியலி ஆல்மோஸ்ட் 4, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை முறை மாற்றம் கிடைச்சது. அது ஒரு பெரிய ஒரு பிரதானமான ஒரு விஷயம். சோ அத அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு, பை டிஃபால்ட் அந்த அதே திங்கிங்கா இருக்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது இல்லையா? நமக்கு லைஃப்லயே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு டிசைர் இருந்ததுன்னா அது நடக்குங்கிறது சொல்லணும். ஆ அது அந்த மாரி இருக்கும்போது, எங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் எங்களுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ் எலிவேஷன் வரும்போது, எங்களுக்கு புரோட்டோகால் தர்ஷன் கிடைக்கும். இந்த புரோட்டோகால்லயே ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 ஒரு நிலை இருக்கு. சோ அந்த மாதிரி எனக்கு கிடைக்கும்போது, அவர் கிட்டக்க போய் இப்படி உங்க போயிட்டு வரும்போது எனக்கு கிடைக்கும். சரி பரவால்ல. இது எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னுடைய திருப்பதியில ஒரு எங்களுக்கு ரூம்ல அது அந்த திருப்பதியில இருக்கிறவங்க தான் வந்து இந்த புரோட்டோகால் தர்ஷன் சோ அந்த மாதிரி தர்ஷன் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க வழியா தான் நாங்க போயிட்டு வருவோம். இன்சிடென்டலி ஆஃப்டர் சம் டைம் நான் வந்து ஐ வாஸ் ஹெட்டிங் ஹைதராபாத். ஹைதராபாத்ல வந்து என்னன்னா, போத் தெலுங்கானா அண்ட் ஆந்திரா என்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்தது. அந்த திருப்பதியும் என்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்தது. சோ ஆச்சரியமான விஷயம்னா எப்படியெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது சொல்லு. இப்ப என்னன்னா, இது வந்து இது வந்து எம்பிஎஸ்லாம் வந்து பார்லிமெண்டரி கமிட்டில அவங்க மெட்ராஸ்ல வந்து சென்னையில வந்து அவங்களுடைய பார்லிமெண்டரி ஏதாவது நடந்தது அப்படின்னு. இன்வேரியபிளி அவங்க எல்லாருமே திருப்பதிக்கு ஒரு விசிட் வரணும். மினிஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்க, நாங்க தான் வந்து ரொம்ப அழகா தர்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். டெய்லி யாரோ ஒரு பக்கம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க 90% ஆஃப் புரோட்டோகால் தர்ஷன் வந்து நாங்க தான் அரேஞ்ச் பண்ணுவோம். அப்படியே யார் கை காலே விழுந்து, அப்படியே கார்பெட் மாரியே தரையில படுத்து கிடப்போம். எங்க மேல வலிக்காம நடந்துட்டு போவாங்க அவங்க. அந்த மாரி எனக்கு வந்து பயங்கரமான சேவை செய்து அது மாரி பழகி போயிடுது. சோ அந்த மாரி பண்ணும்போது, எல்லா இடத்துக்கும் எங்க எம்பி எல்லாம் வந்து எம்பிஸ் வந்தாங்க. சோ நான் வந்து பீயிங் எ ஹெட் ஆஃப் தெலுங்கானா ஒவ்வொரு தடவையும் அவங்கள நான் அக்காம்பனி பண்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. சோ இந்த புரோட்டோகால் தரிசனம் வந்து எனக்கு நம்பவே முடியல. இத்தனை வருஷங்கள்ல ஒரு தடவை நான் போயிருக்கலாமோ, அத்தனை தடவை நான் போகல. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சபோது, என்னால முடியறதோ முடியலையோ, அத்தனை தடவை வந்து ஐ வென்ட் இன்சைட். அவர்கிட்டயே கிட்ட உட்கார்ந்து பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. சோ இத வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் அப்போ இந்த நம்ம கிரிக்கெட்டர்ல தாண்டி போகும்போது நிறைய பேர் சுத்தமா அப்படியே நெருங்கி நிற்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே ஒரு ஏக்கத்தோட நம்மள பார்க்கறதுக்கு நிஜமா ஏக்கத்துல. ஏன்னா நானும் அந்த மாதிரி போன ஒரு 4, 5 தடவையே அந்த விஷயம் நான் பார்த்திருக்கேன். நம்மள தாண்டி இங்கெல்லாம் போகும்போது அவங்க எல்லாம் என்ன கூட்டிட்டு போலாம். பட் நம்ம அந்த மாதிரி போகும்போது மத்தவங்க எல்லாம் பார்க்கும்போது இதுல ஏதோ ஒரு உதவி இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் நம்ம போறோம், போய் இறங்குறோம், போய் தங்குறோம், உடனே கிளம்பி போகணும் அப்படிங்கிறது இதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தோணுது. போயிருக்க அந்த ஒரு சில தரிசனங்கள் ஒரு நினைச்சது. முதலாளே நீங்க வந்து சிவபெருமானை மட்டுமல்ல, கடவுளே அப்படிதான். அவர் இஷ்டப்பட்டா தான் நீங்க போய் அவரை பார்க்க முடியும். அவர் உங்களை பார்த்தா தான் தர்ஷன். நீங்க அவரை பார்க்கறது தர்ஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நாள் மனசுல வச்சுட்டு வந்தேன். அந்த புரிதல்ல வந்து அவங்க வந்து திருப்பதி போட்டி அறிவிச்சிருக்கு. விருதுநமாக எழுதல. ஷார்ட் ஸ்டோரியாகத்தான் எழுத ஆரம்பித்தது. பட் அது வந்து எழுத என்னால வந்து என்கிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ் வந்து ஒரு விஷயத்த சின்னதா எழுதிருக்கேன். என்னால 3 பக்கத்துல எழுத முடியும் எழுதணும் அப்படின்னா என்னால எழுதவே முடியாது. அது 30 பக்கத்துக்கு தான் போய் நிக்கிறது. எல்லாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது இதுக்கு சம திருவண்ணாமலையிலே எழுதலாமே சொல்லி பிரச்சனை. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா சொன்னீர். ஆ கணேசனோட பயணத்த வந்து ஒரு சாதாரண பக்தனோட கதையா, அல்லது நவீன மனிதனோட ஒரு ஆன்மீக தேடலோட ஒரு உருவகமா பார்க்க வேணும், அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் 2மே இல்லன்னு நினைக்கிறேன். அவன் வந்து பக்தனே இல்ல.
நீங்க அதான் சொன்னீங்க இல்லையா? அது ஒரு திடீர்னு ஒரு ஆவேசமா தான் அது இருந்தது. யாரோ ஒருத்தர் வந்து எடுத்து குடுக்குறாங்க. "திருப்பதி போனியா?" அப்படின்னு. என்ன நினைக்கிறான் அவன் பொதுவா அவனுக்கு வந்து இந்த ப்ரமோஷன் கிடைக்குது. அதுக்கு லாயக்கு இல்லாதவன் தான் இருக்கான். வந்து ஒரு பெரிய புத்திசாலி கிடையாது. ஆனா அவனுக்கு வந்து எப்படின்னா, சரி இப்படியும் பார்க்கலாமே! ஸோ எல்லாரும் திருப்பதி போனா கிடைக்குங்கிறாங்களே! ஸோ திருப்பதி நம்ம போலாம் அப்படிங்கிறது ஒரு அவர் கிட்டக்க போய் பார்க்கிறேன். அப்படிங்கிற ஒரு 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 ஆவேசம் இருக்கு. அப்படிதான் அவன் பார்க்கிறான். இது ஒரு ஆன்மீக தேடலும் இல்ல. ஏன்னா அதுக்கு அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ளவும் இல்லை. அவனால் அதை தயார்படுத்திக் கொள்ள முடியவும் முடியாது அப்படிங்கிறது தான் நான் ஆ கணேசனோட உள் உணர்வுகள அவன் முதல்ல ஆரம்பிக்கும்போது சொல்லுவான், "எங்க போனாலும் எனக்கு ஒண்ணும் நடக்காது." அப்படின்னு தன்னை பத்தியே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சொல்லிட்டே இருப்பான். அது ரொம்ப அழகா ஆழமா சித்தரிச்சு. அதுக்கு என்ன காரணம்? அது ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப எதார்த்தமா இருந்தது. அது இந்த கதையில வந்து 2 ரொம்ப முக்கியமான கதை. ஒண்ணு வந்து திருடன். அதாவது கல்லால் ஆன ஒரு பிரதிமை. இன்னொன்னு கணேசன். இந்த கணேசன் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. கணேசன் அந்த கல்லின் மேல் இருக்கும் ஒரு பிரேமை. அது ஒரு பிரதிமை அதன் மேல் இருக்கிற பிரேமை. இது 2 தான் அந்த கதை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த கணேசன் பத்தி நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் இல்லையா? அவன் வந்து ரொம்ப ஆர்டினரி பர்சன். ஒரு முரடன் வச்சுக்கோங்களேன். ஒரு அசட்டு முரடன். அவனால சில விஷயங்கள அவனால சாதிக்கவே முடியாது. என்ன ஏது அப்படிங்கிற ஒரு ஒரு எவாலுவேட் பண்ற ஒரு நாலெட்ஜ் எல்லாம் அவனுக்கு இல்ல. அவன் ஜெனரலி பார்த்தீங்கன்னா, அந்த கதை ஃபுல்லாவே ஒரு விஷயத்த நான் சொல்லிருவேன். அவன் யார் சொன்னாலும் அத கேட்டுப்பாரு. ஆரம்பத்தில எனக்கு இப்ப கிடைக்கிறது இல்ல. இப்ப இன்டர்வியூ நுழையும் போதே யாரோ ஒருத்தர் உனக்கு வந்து சிநேகமா சிரிச்சா தனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு வச்சுக்கிறான். அப்படிங்கிற ஒரு சாதாரண அப்பாவி அவன். அடுத்தது வந்து இந்த அவனுடைய கிளார்க் அமுதன் வந்து சொல்றத உடனே திருப்பதி நானே எடுத்துப்பேன். அதே மாரி அவங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க, "மடாதிபதி வழியா போ. அங்க வந்து உனக்கு தரிசனம் கிடைக்கும்ங்க." அத உடனே எடுத்துப்பேன். உடனே அந்த படத்துக்கு போகும்போது அங்க ஒருத்தர் சொல்றாரு, "கணேசன்லாம் பேர் வச்சு நான் ஈஸியா கண்டுபிடிச்சுருவேன். வேற பேர மாத்திக்க முடியாது. உடனே நான் வேற ஒரு வயசுக்கு பார்த்தேன்" அப்படின்னு. சரி. ம். ஆனா அந்த பெரியவர் வந்து அந்த பெரியவர் வந்து சொல்றாரு, "அத உடனே எடுத்துக்கோ. போய்ட்டு வருவோம்." சோ யாராவது அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு சஜஷன் குடுத்துட்டே இருக்காங்க. அந்த சஜஷன என்ன, ஏது, இது நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டே இருக்கு. அவன் இந்த சேனங்கட்டின குதிரை மாதிரி கடைசியா நீங்க பெருமாள் மேல திடீர்னு அவனுக்கு ஒரு பிரேமை வந்தது. அந்த பெருமாள பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறான். அது நடந்துரும். கிட்டத்தட்ட இந்த அல்கெமிஸ்ட் ஸ்டோரி மாதிரி தான். அவனுடைய டிசைர் ஒரு நியாயமான ஒரு ஆசை வந்து இருந்தது அப்படிங்கிறது. அது இந்த என்டையர் யுனிவர்ஸே வந்து கான்ஸ்பயர் பண்ணி அவனுக்கு அத நடத்துறது. இட் ஹஸ் ஐ மீன் இட் வாஸ் டன் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஏதோ ஒரு அது பெருமாள்னு நான் சொல்லியிருக்கேன். அவருடைய ஒரு ஏதோ ஒரு இதுதான். இவனுக்கு வந்து அத பார்க்க வாய்ப்பு கிடைக்கிறது. அது அவசியமா இல்லையா? அதனால என்ன? பெரும்பாலும் பார்க்கறதுனால என்ன? அப்படிங்கிற கேள்விக்கு அது கேள்வி இருக்கிறவங்க யாரும் கேட்கல. கேட்டா என்கிட்ட பதில் இல்ல. அதனால என்ன ஆகுங்கிறதுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியல. நான் அத பத்தி நான் அனலைஸும் பண்ணல. அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதா, கிடைக்கலையா? அப்படிங்கிறத பத்தி நான் வந்து இத பத்தி சொல்லவே இல்ல. இப்போ ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு மேல இத செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அது நடந்து போகும். அதான் சொல்ல வரேன். அதையும் தாண்டி அந்த கதைய நடத்தி போகும். ஆ வந்து குறுக்கு வழியில வந்து மனிதர்கள் தேடுவது பற்றி உங்களோட பார்வை என்ன? இந்த குறுக்கு வழியும் கூட ஒரு வழிதான். வழிங்கிறதுனால தான் வந்து ஷார்ட் கட். எப்படிங்கிறது ஒரு ஷார்ட் கட். இந்த ஷார்ட் கட்லயே 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்டின்னா, நம்ம நார்மலா ஒரு வழியில போயிட்டு இருக்கோம். அத ஒருத்தன் மறிச்சு நம்மள பின்னாடி தள்ளி முன்னாடி போய் நம்மள நமக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தி, அவன் தன்னுடைய விஷயத்த வந்து சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து, அது ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இன்னொருத்தர வந்து இது பிளாக் பண்ணணும். அட் த சேம் டைம் யாருக்கு எந்த பாதகமும் இல்லை. அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த திருப்பதி நம்ம போவதில எனக்கு தெரியல. இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. பஸ்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், கார்ல போலாம், இல்ல ஃப்ளைட்ல போலாம். ஃப்ளைட்ல போறதுக்கு ஒருத்தருக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது, அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு எந்த விதமான எங்களுக்கு தப்பு இல்ல இல்லையா? அதனால வழி அப்படியே நான் நினைக்கல இந்த விஷயம். ஆ அங்கீகரிக்கப்பட்ட குறுக்கு வழி வந்து ஒப்புக்கொள்ளக்கூடியதுதான். என்ன பண்றது? அப்படின்னா விஐபி தரிசனம் முறைய வந்து கதையில சித்தரிச்சிருக்கிற விதத்தின் மூலம் ஒரு சமூக கேள்விய எழுப்பணும்னு நீங்க நினைக்கல. ஏன்னா அது நான் அப்படி அக்செப்டட். நினைக்கல. ஆமா நேச்சுரலி அக்செப்டட். அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. கடவுளே பார்ஷியலா தான் இருக்காரு. கடவுளே வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல. உருவத்தையும் ஒரு மாரி படைக்கல. குணத்தையும் ஒரு மாரி படைக்கல. வசதி வாய்ப்புகளையும் ஒரு மாரி படைக்கல. எல்லாரையும் ஒரே இடத்துல படைக்கவும் இல்ல. எந்த விதத்திலயும் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கத்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த கடவுளை போய் பார்க்கறதுக்கும் அந்த மாரி டிஸ்பாரிட்டி, டிஸ்கிரிமினேஷன் இருந்தா என்ன தப்பு இருக்கு? நல்ல அணுகுமுறை. ம். ஆ வைணவ வேஷம் போட்டுக்கும்போது கணேசனோட
மனசு அது அவனோட உளவியல் நிலை வந்து எப்படி பிரதிபலிக்கிறது அந்த கதையில? அப்படின்னா, அதுக்குள்ளே கணேசன் அப்படிங்கிற சாமன் ஒரு சட்டம் ஆடியோ இல்ல. இந்த கணேசன்கிறவன் கேட்கிறதா? கணேசன்கிறவன் ஒரு அசட்டு. அவனுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய புத்திசாலி, ஒரு ஐக்கியூ ஜாஸ்தி இருக்கிறவன். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு, அவன் வந்து ஒரு சிக்னல் இருக்கு, எந்த டிராபிக் இல்லை, நம்ம சாதாரணமா நம்ம போகும்போது ரெட் சிக்னல் இருந்தா நம்ம ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வைப்போம். ஆள் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி. ஒரு நல்ல வெயில்ல ஒரு வயசான ஒரு ஏழை இருக்கு, ஒரு சைக்கிள்ல போகுது. அவன் என்ன பண்ணுவான், ஜஸ்ட் லைக் ஒண்ணும் இல்லை அப்படின்னா பாஸ் பண்ணி போயிடுவான். தப்புதான், ரெட் சிக்னல் தாண்டி போகக்கூடாது. ஆனா அவனால நிறுத்தி நிறுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். நம்ம சிக்னல் நின்றுமா அவங்க தாண்டி போயிட்டு பேசாம சைக்கிள் மிதி மிதி மிதிச்சு போயிட்டு இருக்காரு. அவர் பொறுத்தவரைக்கும் இது தப்பு. அவருக்கு வேற வழி இல்லை. அவர் அங்க நிக்கிறதை விட தாண்டி போய் பரவாயில்ல பார்த்துட்டு இந்த மிஸ் ஆயிடும் அப்படிங்கிறது, நீ பார்த்து வா அப்படிங்கிறது தான் போகும். கணேசனுக்கு தான் இருக்கான். ஆக்சுவலி அது பண்ணிருக்க கூடாது. அதுக்குதான் ஒரு பிரீச், அந்த பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். வாதிபதிகளுக்கான ஒரு சேவை அப்படிங்கிறது இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட வைஷ்ணவர்கள் வந்து அந்த ஒரு சேவையாக அதை செய்யும்போது, இவன் அந்த மாதிரி வேஷம் போட்டு நாங்க போறோமே, நான் இந்த திருக்கோயில் சாமி பட்ட இந்த திருக்கோயில் இங்க வருது, இந்த மாதிரி போய் பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் இதுல என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு ஒரு 10 பேர் சாமி அவருக்கு தண்ணி இருக்கு. ஒரு 10 பேர் மொண்டு தீர்ந்து போயிருக்கு. இந்த 10வது ஆள் வரத்துக்குள்ள நான் போய் மொண்டு குடிச்சுட்டேன்னா, அந்த ஒரிஜினலா குடிக்க வேண்டிய அந்த 10வது ஆளுக்கு தண்ணி இல்ல போயிடும் இல்லையா? பட் இது அப்படி இல்லைங்க. இது ஒரு காலம், டைம். அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவா இருந்தாலும் சரி, 7ல இருந்து 8 அப்படின்னா 60 நிமிஷம். அந்த அந்த 60 நிமிஷம் கடந்துதான் போகிறது. அது ஒரு 39ஆகவோ 61ஆகவோ இருக்கிறது. 500 கோடி பேர் இந்த உலகத்தில் வசித்தாலும் அந்த 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் தான். 10,000 கோடி பேர் வசிச்சாலும் அவ்வளவுதான். 10 பேர் வசிச்சாலும் 1 மணி நேரம் இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு மடாதிபதிகள் சேவையில நான் வந்து கூட ஒரு 20ல இருந்து 21 ஆளாக இருக்கிறதுனால பெரும்பாலான அனுக்கிரகம் குறைய போறது இல்லையா? அதனால உன்னை என்ன ஆயிட போறது இல்லை அப்படின்னு தான் அவன் நினைக்கிறேன். சோ அவனுடைய பார்வையில அது கரெக்ட் தான். ஆனா நார்மலான ஒரு இதுல பிரீச் அப்படின்னு பார்க்கும்போது அதனாலதான் அவன் வந்து அந்த இடத்துல நிறுத்தப்படுது. கதையில வந்து நம்பிக்கை, அப்புறம் சோதனை. அது 2யும் வந்து ஒண்ணா பின்னி பிணைஞ்சிருக்கேளே! அது அது உங்களுக்கு எப்படி தோணித்து? சோதனை இல்லாத நம்பிக்கை இல்லை. சோதனை இருந்தா தான் நம்ம நம்பிக்கையா இருக்கும். இல்லாட்டா எப்ப பார்த்தாலும் நம்ம இந்த கடவுளை கொஞ்சம் இருக்கிறது. நம்ம நம்ம அரிசிருந்தா கூட ஒரு தேங்க்ஸ் கிவிங்கா தான் கடவுளை நினைக்கிறோம், ஒரு நல்ல எண்ணம். ஆனா கெடுதல் நடக்கும்போது நம்ம வந்து அதை பத்தியே நம்ம வந்து யோசிக்கும் போது கடவுளை வந்து கூப்பிடுறோம். வந்து கடவுளுக்கு நாம கட்டுறோம், இல்ல கடவுளை வந்து வெயில் பண்றதுக்கு அப்ரோச்சிங் சூப்பர் பவர். அப்படிலாம் நல்லது நடக்கிறது வந்து அது வந்து அது நிரந்தரமா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவும் கடவுளை கொஞ்சம் இருக்கும். So எப்படி பார்த்தாலும் இந்த நம்பிக்கை அதோட இந்த இதோட சேர்ந்தது. 2ம் ஒண்ணா தான் பார்க்க வேண்டியது. சோதனையும் நம்பிக்கையும் வந்து இணைபிரியாதது. கதையில வந்து கருணை வந்து பக்தியை விட உயர்ந்ததா காட்டப்படுறதா? அப்படி நினைச்சு நீங்க எழுதினீங்களா? கருணைக்கு தான் வந்து பிரதானம் நினைக்கிறேன். பக்தி இல்லாம இருக்கலாம். ஆனா கருணை இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு. கடவுள் இல்லாத ஒரு சொசைட்டி சாத்தியம். எவ்வளவு கிரீக் அண்ட் லாட்டின் இதெல்லாம் எவ்வளவு பழைய காலத்தில் கடவுள்கள் இருக்காங்க. கடவுளர்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கலாம். கடவுள்கள் இல்லாத ஒரு சமுதாயம் சாத்தியம். ஆனா கருணை இல்லாத ஒரு சமுதாயம்ங்கிறது வந்து காடு, விலங்குகள் இருக்கு காடு. அதுல கடவுளும் இல்ல இருக்கப்பட்டாங்க, கருணையும் இருக்காது. ஆனா கருணை இல்லாம இருக்கிற இடம் வந்து ஒரு சொசைட்டியா இருக்க முடியாத ஒரு காலம். நல்ல சொசைட்டிக்கு இருந்து கடவுள் இல்லாம இருக்கலாம், கருணை கண்டிப்பா இருக்கு. இது வந்து நமக்கு சொல்லல, மகாபாரதத்திலேயே நான் ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கேன். அது மகாபாரதத்துல ஒரு கதை வர கதை தான். உண்மையிலே சொல்லப்பட்ட ஒரு கதை. அது கண்டிப்பா கருணை தான் ஜெயிக்கிறது. சோதனை கருணையை, மனித நேயத்தை காண்பிக்கிற ஒன்று தான் தேகத்தோட சோதனை. கதையில வந்து ஆம், கணேசனோட பயணத்தை வந்து ஒரு பக்தனோட கதையா இருக்கிறத விட ஒரு மனிதனோட மனம், அவனோட உள்ளத்தோட ஒரு முதிர்ச்சி பயணமா பார்க்கலாமா? முதிர்ச்சின்னு கிடையாது. அதுதான் சொல்லுவேன். எனக்கு வந்து அந்த முதிர்ச்சி கடைசி வரையும் வரல. அத வந்து எவ்ரி ஸ்டெப் வந்து அவன் வந்து முன்னாடி சொன்னது தான். இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சம்படி. கன்டினியூஸா அப்படியே தான் வந்து நிற்பான். நான் அதனால அவன் ஒரு முதிர்ச்சியை அடையணும்.
ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து அவங்க தியாகம் பண்றதுக்கு கூட தயாராயிடும். அப்படிப்பட்ட ஒரு லெவல் வரும்போது எனக்கு கவலை இல்லை. எனக்கு எப்படிதான் கிடைக்கும் கிடைக்காட்டாலும் நான் பார்த்துடுறேங்கிற ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? ஏன்னா ஒரு ஒரு அவனை பொறுத்தவரையில ஒரு உச்சம்னு சொல்றேன். அதே மாதிரி அந்த பெரியவர் சொன்ன உடனே போய் கடைசியில போய் மறுபடியும் கூலன்னு கட்ட முடியாது. அதுவும் வேணா ஒரு முதிர்ச்சியா சொல்லலாம். ஓவராலா பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு முதிர்ச்சியா ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்காக இவ்வளவு சிரமப்படணும் கிடைக்கணுமா அப்படிங்கிறது போது ஒரு முதிர்ச்சியா இருக்கு. அதனால கணேசனை பொறுத்தவரையில அவனுடைய பயணம் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த 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 கியூல இருக்கும்போதே வேற ஒரு விஷயத்த சொன்னா அதை ஏத்துக்கக்கூடியவனா தான் இருப்பான். இவன் பெருமாளை பாக்குறதுனால நீங்க ஆரம்பத்திலுமே எனக்கு ஆரம்பிச்சேன். அவர் ப்ரமோஷனுக்காக அவன் திருப்பதி போகணும் அப்படின்னு யாரோ சொல்றதை ஏத்துக்கணும் ஆகும். நீ ப்ரமோஷனுக்கு இதுக்கு பதிலா நீ போர்ச்சுகீஸ் ராஜா போய் பாருன்னா அவன் போர்ச்சுகீஸ் ராஜா பார்த்தோம். சோ ம். இந்த லைன்ல வந்ததுனால இதை பத்தி நம்ம பேசுறோம். இது அப்படியே அவனுக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். சோ முதிர்ச்சி என்னைக்கு அவனுக்கு வரும் அப்படிங்கிற உத்தரவாதம் இல்லை. அவன் வந்து வைணவ வேஷம் போட்டுண்டு அந்த மாதிரிலாம் போய் ஒரு மாதிரி அவமானப்படுறாங்க இல்லையா? அதை ஏன் வந்து கொண்டு வந்து கதைக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கணும்னா? நல்லாவே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு நெகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயங்களையும் நம்ம பைய ரசிக்கிறது இல்லை. ஏன் சினிமாங்கிறது வெற்றி பெறுகிறது அப்படின்னா வில்லன் வந்து ஹீரோ அடிக்கிறது போது நம்ம அவனை அடிக்கிறத ஃபீல் எப்பவுமே அநியாயம் தட்டி கேட்கப்படுவது அந்த மாதிரி ஒரு கழிவிற்கும் ஜாஸ்தியான இடத்துல அவனோட சேர்ந்து நம்ம அழகு நமக்கு பொதுவாக பிடிக்கிற ஒரு விஷயம். சோ இந்த விஷயத்துல அவமானப்பட்டாலும் கூட அந்த அவமானப்பட்டதுனால தான் வெளியில வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க முடிகிறது அவர். சோ அந்த விஷயத்துல வந்து அவருக்கு நல்லதுதான் நடந்தது. சோ அதை வந்து அவன் ஏத்துக்கிறான். பக்குவம் கிடைச்சது. நேரம் அவமானப்பட்டு வெளியில போயிருக்கணும். இது வந்து உடனே தெரிஞ்சிருக்காது. ஆனா நடுவுல ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்கிறது வந்து இந்த ஒரு கதையோட ஒரு போக்கை ஏற்படுத்துது. ஆக்சுவலி நியாயமா பார்த்தா கதை அதோடய முடிஞ்சு போகும். ம். தரிசனம்ங்கிறது வந்து அது ஒரு விதமான தரிசனம் தான் அவனுக்கு கிடைச்சது. அது ஒரு தரிசனம் கிடைக்கிறது. பட் அதுக்கு அடுத்த அடுத்து நான் சொல்லி என்ன கடைசியில வந்து எழுதினதான் முன்னாடி சொல்லியிருக்கேன். சோ அதனால அது ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. பின்னாடி வரக்கூடிய அடுத்த 2, 3 சீக்வென்ஸ்கள் இது வந்து ஒரு முன்னோடியா இருக்கு. ம். கணேசனோட ஆன்மீக வளர்ச்சியில அமுதனோட பங்கு எவ்வளவு முக்கியமானது? கதையிலேயே அமுதனோட பங்கு ரொம்ப முக்கியம். அவன் "நீ போய் பாரு திருப்பதியில, அவர பார்க்காம இப்படி இருக்கியே" அப்படிங்கும்போது, அதனால தான் இந்த கதையே ஓடுறது இல்லையா? நீங்க ம். என்ன நினைக்கிறீங்க? முதல் அப்படிங்கிறது நீங்க சொல்லலாம் கேட்டலிஸ்ட். ஒரு காரணி தான் இருக்கான். அவன் கண்ணு முன்னாடி வந்து சிரமப்படுறான். ஆமா நல்லவனா இருக்கும். எல்லாருக்குமே தெரியுது அந்த அளவுக்கு நம்ம முன்னாடி இருக்க ஒரு மேலதிகாரி வந்து சிரமப்படும் பொழுது, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு வழிய சொன்னான். நீ போய் பாரேன் சுந்தரி கருத்துன்னு சொல்ற மாதிரி அவங்கள சொல்லும்போது நீ வந்து ஒரு திருப்பதிக்கு போய் அவன் பாரேன் கிடைத்தாலும் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு அவன் தான் இந்த பால் வந்து வந்தா ரோல் பண்ணான். சோ அதுக்கு அப்புறம் தான் அந்த கதை நகரும். இந்த விதத்துல அவன் தான் உலகாரன். ஆ இந்த கதையில வந்து நீங்க எழுதியிருப்பீர். ஆம். வந்து பெருமாளுக்கு பட்டநாமம் அந்த முதியவர் வந்து பேசுவார் ஒரு பகுதி. அந்த பகுதியெல்லாம் ரொம்ப அற்புதம். அந்த எழுத்துக்களே வந்து நானே அந்த அந்த பகுதிய மட்டும் நான் ஒரு 7, 8 தடவ படிச்சிருப்பேன் இன்னைக்கு காத்தால. ரொம்ப மனச வந்து என்னமோ பண்ணிட்டு. அதாவது பெருமாளுக்கு வந்து பட்டநாமம் சாத்துனது வந்து கண்ண மறைக்கிறதுக்கு இல்ல. அவர் குதிரை மாதிரி 2 பட்டைக்கு நடுவுல கண்ண குறுக்கிட்டு கூர்மையா வெளியில பார்க்கும்போது, அந்த பசி, துக்கம், தாகம் எதுவுமே இல்லாதவன், எதையுமே நினைக்காம, யார் முன்னாடி போய் பார்த்தா என்ன? நான் போய் பார்க்குறேன்னு போயி, அது வந்து அவன் பார்த்துட்டு அவன் என்ன வேண்டினானோ அது நடக்கிறதோ நடக்கலையோ, அத கூட அவன் கவனிக்காம ஓடிட்டு திருப்பி திருப்பி வரான். அதனால தான் கால் வந்து அந்த சமயங்கள்ல அவன வந்து சுவாமி பார்க்கும்போது நுனிக்கால்ல நிக்கிறார். அத மீதி பேர் பார்த்துருக்க கூடாதுங்கிறதுக்காக துளசி தளம் போட்டு மூடியிருக்கு. அரும! எப்படி சார் அப்படி எழுத தோணித்து உங்களுக்கு? அது வந்து ஒரு ஒரு வியூ தான் வச்சுக்கோங்க. ஒரு கற்பனை தான். ரொம்ப அதையும் அந்த பெரியவர் கடைசியில சொன்னதா எழுதியிருக்கேன். ஒரு ரொம்ப பேப்பர்ல தான் அற்புதம். இருக்கு. பட் ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக இருக்கும்போது, அது கற்பனை தான் இருந்தாலும் அதை ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கேன். எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கற்பனையை வந்து நமக்கு வந்து நிகழ்ச்சியை ஏற்படுத்துறது இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு சில பேருக்கு சினிமால ஏற்படும். சில பேருக்கு ஒரு நல்ல சங்கீதத்துல ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். சோ அந்த மாதிரி இந்த விஷயத்துல வந்து எனக்கு பெருமாளை பத்தின ஒரு இன்னும் ஒரு ஒரு லேயர் அதிகமான அளவுல பெருமாளை பத்தின ஒரு ஒப்பீனியன் அதுலதான் அவனுக்கு கிடைக்கும். சோ ம். அதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன். அது நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது
ஒரு சின்ன ஒரு என்ன இருந்தாலும் என்னதான் புரோட்டோகால் தரிசனத்துக்குள்ள போனாலும் கூட நமக்கு தெரியும் இல்லையா? பின்னாடி அவ்வளவு பேர், லட்சம் பேர் வரான். எல்லாரும் ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியறது இல்ல அவங்களுக்கு. ஏன்னா நானும் அந்த மாதிரி வந்திருக்கேன் ஒரு காலத்துல. அப்படி வரும்போது அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அந்த டயத்துல மறுக்கப்படுகிறது. அப்ப நம்ம வந்து கிட்ட போய் சுவாமி கும்பிட்டு வரோமே, இவர் நம்மள பார்க்கறாரான்னு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? அப்ப இவர் எங்கேயோ பார்க்கறாரே, என்ன எங்க பார்க்கறாரு? அப்பதான் நெருங்கி அவருக்கு வந்து அவன் தான் முக்கியம், நீ இல்ல. ஆனா அவனுக்கு குடுக்குறாருங்கிறது சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நான் அம்பானி ஆகணும்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு முன்னாடி கேட்டா, எல்லாரும் அம்பானி ஆக முடியாது இல்லையா? சோ பெருமாள் 100 வேண்டுதல்கள்ல ஒரு வேண்டுதல் நிறைவேற போறாங்க. இல்ல லட்சத்துல ஒரு வேண்டுதல். இல்ல அதுவும் நடக்காம இருக்கலாம். இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு எப்படி சொல்றது? ப்ராபபிலிட்டி ஆஃப் இது வந்து நம்மளால சொல்ல முடியாது. பெருமாளை பார்க்கறதுனால அது நடக்குமா? அப்படிங்கிறதுமே ஒரு கற்பனை தான். இதையும் தாண்டிய ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்த ஒரு அவர் மேல இருக்கிற ஒரு அன்பு தான். பக்திய விட அவர பார்க்க வர்றது வந்து எல்லாருமே அதீதமான பிரேமைகளுக்கு வந்து நிற்கிறாங்க. அவங்கள அவர் மிஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அவர் பெருமாள் வந்து அவர் நேர்ல பார்க்க ம். சொல்லுங்க. சொல்லுங்க. முடிஞ்சிரும். அவர் டைம் இல்லைன்னு சொல்லிடுதோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது ஓகே. பிளன்ட்டா மூடிடும். ஆ நீங்க சொல்லுங்க. இன்னும் 2, 3 கேள்வி இருக்கு. பார்க்கலாம் முடியுதான்னு. சொல்லுங்க. அதனால அதனால தான் அத வந்து நாங்க பேசலையே. பெருமாள வந்து நேர்ல காணுற அந்த தருணத்த விட, அவர் வந்து அந்த திருமணம் பண்ணி வைக்கிறார் இல்லையா? ஒரு காட்சி. அது வந்து ரொம்ப உணர்ச்சி தாக்கத்த ஏற்படுத்துறது கதையில. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சொல்லுங்க. அது வந்து ஒரு யுக்தி தான். அதாவது ம். கதைய பாதியோட அட போப்பா அப்படின்னு நிறுத்தாம, இன்னும் ஃபர்தரா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு வாசகனை வந்து தூண்டி விடுறதுக்காக, அந்த இடத்துல அடுத்த ஒரு அத்தியாயமா கொண்டு போயிருக்கு. அத முடிச்சுட்டு அது அதோட நிக்கல. இன்னும் ஃபர்தரா போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுவா நிறுத்திருக்கேன். பக்தி வந்து சில நேரத்துல மனிதன வந்து ஒரு சுயநலமா மாத்துறதோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பக்தி கண்டிப்பா சுயநலம் தான் மாறுது. சுயநலம் கண்டிப்பா உண்டு. எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அந்த ம். எல்லாருமே என்னுடைய மதம், என்னுடைய இது எல்லாமே நினைக்கிறேன். நான் வந்து நம்ம கும்பிடுற கடவுள் தான் உண்மையான கடவுள்ன்னு எனக்கு தெரியாது. யாருக்குமே தெரியும். ஆனா, ஆமா. நான் கும்பிடுற ஒரே காரணத்தினால, அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள்ன்னு நம்ம சாதிக்க ட்ரை பண்றோம் இல்லையா? நம்ம ம். எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். அதுவே ஒரு ம். சுயநலம் தானே! எனக்கு தெரியாது. எந்த கடவுள் உண்மைன்னு யாருக்கு தெரியும்? இருந்தாலும் நான் கும்பிடுறேன். அதனாலேயே அது. அந்த கடவுள் தான் ஆதியிலேருந்து இருக்கு அந்த கடவுள். 5000 வருஷமா இருக்கார், 10,000 வருஷம். இதனால என்ன ஆகும்? எந்த கடவுள்? கடவுள் இல்லாம என்னால இருக்க முடியாதா? நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் கடவுள வந்து கும்பிடுறேன். நான் எப்ப பார்த்தாலும் அவர பத்தியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து அதே கடவுள நிந்தனை பண்ணிட்டே இருக்காரு. அப்ப கடவுள் என்ன பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன்? நான் வந்து ஸ்தோத்திரம் பண்றதுனால கடவுள் எனக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குவார். நிந்தனை பண்ற எல்லாரையும் அவர் தண்டிச்சுடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படித்தானே எதிர்பார்க்கலாம் ஒரு ஆமா. சாமானியன் இல்லையா? ஆமா. அப்படி அவர் தண்டிச்சாருன்னா, அவர் எப்படி கடவுளா இருப்பார்? நான் ஒரு மனிதனாக இருக்கப்பட்டவன் கடவுளை ஒரு மனிதனாகத்தான் கற்பனை பண்ணிக்கணும். இதை தாண்டின ஒரு சக்தியாக யாருமே அத நினைக்கிறது இல்ல. சோ நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த மாரி நம்மளுடைய கடவுள். சோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு சுயநலம் தான். இந்த குருநானலுக்கு ஏதாவது விமர்சனம் வந்ததா? விமர்சனம் வந்தது. விமர்சனம் படிச்சா தானே விமர்சனம் வரும். நிறைய பேர் படிச்சாங்க. படிச்ச அளவுக்கு ஓரளவுக்கு விமர்சனங்கள் வந்து என்னுடைய நட்பு வட்டாரத்துல நிறைய இருந்தது. மகேந்திர பாரதி அப்படின்னு ஒரு பெரிய ம். விமர்சனம் எழுதியிருக்காரு. என்னுடைய நண்பர்கள் நிறைய இருந்தது. பசி இல்ல எழுதியிருந்தோம். அழகிய சிங்கர் நல்ல ரொம்ப அருமையான கதை. முக்கியமான ஒரு முக்கியமான விமர்சனம் வந்து என்னுடைய ஆசான் கண்ணதாசன் ம். சொன்னாரு. ஒரு தர்சன் படிச்சேன். நல்லா வந்திருக்கு கணேஷன். நாவல் எழுத ட்ரை அப்படின்னு ஒரு எழுதியிருந்தார். எழுதினதை விட ஒரு என்னுடைய குறுநாவலை படித்திருக்கார் அப்படிங்கிறதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா. நாவலா கூட நீங்க எழுதியிருக்கலாம். நல்லா இருந்திருக்கும். தோன்றது அப்படி. எழுதிருக்கோம். பட் இதுவே இவ்வளவு பெருசா எழுதிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆமா. கேள்விக்கு இருக்கு. அது சரி. இது குறுநாவல் போட்டிக்கு எழுதினது தானே! இல்லையா? ஆ கதையின் இறுதியில் கணேசன் எதிர்பார்த்த தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக அவன் அனுபவித்த அவமானங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் ஆகியவை அவனை உள்ளுக்குள் மாற்றியிருக்கின்றன. குறிப்பாக ஏழை மக்களின் திருமணத்தை நடத்தி வைத்த நிகழ்வு அவனது சுயநலமான பக்தியை மனித நேயத்தின் பாதைக்கு இட்டுச் செல்கிறது. அங்கே அவன் செய்த உதவியே உண்மையான தரிசனமாக மாறுகிறது. கதையின் மையச் செய்தி மிகவும் அழகானது. இறைவனை அடைவதற்கு வெளிப்புற வேஷங்களோ செல்வாக்கோ அதிகாரமோ தேவையில்லை. நேர்மையான மனமும் பிறருக்காக ஒதுங்கும் கருணையும் போதுமானவை. கணேசன் இறுதியில் பெறும் தரிசனம் அவன் கேட்டுக்கொண்ட பரிசாக அல்ல, அவன் மனமாற்றத்திற்கு கிடைத்த அருளாகும். வெளிப்படையான தரிசனத்தை தேடி ஓடும் மனிதன்
உண்மையான தரிசனம் எங்கே இருக்கிறது என்பதை உணரும் தருணமே இந்த கதையின் உச்சம். எழுத்தாளர் கணேஷ் ராம் எழுதிய இந்த கதை நகைச்சுவை, நையாண்டி, பக்தி, மனித நேயம் ஆகிய அனைத்தையும் சமநிலையுடன் இணைத்து வாசகனை சிந்திக்க வைக்கிறது. கதையை முடித்த பிறகு உண்மையான தரிசனம் எது என்ற கேள்வி நம் மனதில் நீண்ட நேரம் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அதுவே இக்கதையின் வெற்றி. உங்களை இன்று சந்தித்து உரையாடியது மனதுக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மிக்க நன்றி. இன்னும் இன்னும் நிறைய நாவல்கள், குறு நாவல்கள், சிறுகதைகள் எழுதி புகழாரங்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்வனம் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். வாழ்த்துகள். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். சொல்வனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆக்சுவலா பாலா தான் இந்த கதையை அனுப்பி நீங்க அவரோட கண்டிப்பா பண்ணணும்னு சொன்னது. ஆமா. சொல்வனத்தின் புனைவு வரத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும்.